எப்படி குடி தண்ணீர் பிரச்சனை தவிக்கிற வாய்க்கு தண்ணீர் இல்லாம சென்னை மாநகராட்சி கஷ்டப்படுகிறதோ, அதே மாதிரி இன்னொரு 3 மாசம் பொறுத்து மழை வந்து விட்டால் தண்ணீர் நிரம்பிய சென்னையாக இருக்கும். எல்லா இடங்கள்லயுமே வடிகால் சுத்தப்படுத்தப்படாம ஒவ்வொரு முறையுமே அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு இடுப்பளவு தண்ணியில நடந்து போய் பால் பாக்கெட் கொடுக்கறது, பன்னு கொடுக்கறது, இதுதான் இருக்கும். இதையே இந்த முறையுமே டிவிகே அரசும் செய்ய போகிறது நீ நிதர்சனமா பார்ப்பீங்க. ஏன்னா வடிகாலுக்கு சுத்தப்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல. இங்க இருக்கிற ஏரிகளை குளங்களை தூர்வாரப்படல. ஆக்கிரமிப்பாக ஏரி அடைத்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் வந்து சரி செய்யணும். அது சம்பந்தமா நீதிமன்றங்களுடைய தீர்ப்பை உடனடியாக வாங்கி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்த்தடங்களை எல்லாம் சரி செய்யணும்ன்ற நோக்கம் இந்த ஆட்சிக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியல. அதை விட கொடுமை, வெள்ள பாதிப்புகளுக்கு கடந்த முறை 4000 கோடி ரூபாயை செலவு பண்ணி ஏறக்குறைய 80% பணிகள் முடிஞ்சிருச்சுன்னாங்க. ஆனால் சொன்ன பிறகு அடுத்த மாசம் வந்த மழையில நீங்க பாத்தீங்கன்னா 2026 ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான மழை இருந்தது. அதே வெள்ளம் அதே நீர் இருந்துச்சு. நாங்களுமே போய் இதே பால் பண்ணு எல்லாத்தையும் கொடுத்தோம். ஏன்னா இப்ப எதிர்கட்சியா இருக்கிற நாங்கள் குறை சொல்றோம்னு சொல்றாங்க. இது குறை அல்ல, ஒரு அரசு தன்னை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடுக்கு டிவிகே வந்து எப்படி தடுமாறி கொண்டு இருக்கோ சரி செய்ய முடியாம, அதே மாதிரி வரக்கூடிய 3 மாதத்துல கடுமையான மழை வரும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது ஒட்டுமொத்த சென்னை மாநகரமே ஸ்தம்பிச்சிருக்கும். ஒரு மாநகரம் என்பது உயர்ந்த கட்டிடங்களாலும் அகண்ட சாலைகளால் மட்டுமே வந்து பெருமை அடிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற அடிப்படை தேவையான குடிதண்ணீர் இருக்கான சென்னை மாநகராட்சியில இல்ல, இன்றைக்கும் பற்றாக்குறை. 3 மாசம் பொறுத்து எல்லா இடங்கள்லயுமே வந்து வடிகால் தூர்வாரப்படாதனால வெள்ளம் இருக்கும், தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். அதே நேரத்துல வந்து மக்கள் வந்து நிறைய பேர் இறந்து போவாங்க. யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளாரையே வந்து அந்த வெள்ளத்தினுடைய தண்ணீர் வந்துடும். இப்படி பல கொடுமைகளை இந்த சென்னை மாநகராட்சி அனுபவித்துக் கொண்டே இருக்குன்னா